சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கரன்சி லாட்டு போட்டிருக்கேன். பாருங்கள் எல்லா ஐட்டம் போட்டிருக்கேன். ஓனா காணிக்கேன். பாருங்கள், ரொம்ப லோ ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அமெரிக்கன் $1 ஒரு நோட்டு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? ஒன்று நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் ஒரு ஒட்டு கிளியோ அதெல்லாம் இல்லை, பார்த்துக்குங்க. 2 டாம் நோட்டு 1. இதில் எழுதியிருக்கோம், அவ்வளோதான். எழுதாட்ட இதுக்கு ரேட்டே வேறு. சிக்னேச்சரை பார்த்துட்டா நம்பரை பார்த்துக்குங்க. மூணு அப்படியே ஷாலிமார் கடலில் 1 2 எல்லாம் கண்டிஷன் நோட்டு தான் இருக்கும். யூஸ்ஃபுல் நோட்டாக இருந்தாலும் கண்டிஷன் நோட்டாக தான் இருக்கும். 3 4 5 நோட்டு சாலிமுக்காரில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து 20 ரூபாயில் சக்கரம் நோட்டு 1 2 சிக்னேச்சரை பார்த்துக்குங்க. 3 சிக்னேச்சர் தனித்தனியாக தான் இருக்கும். 2 3 பார்த்துக்கிட்டா? அடுத்து போட்டு நோட்டு கண்டிஷனை பார்த்துக்குங்க. 1 2 3 4 5 போட்டு நோட்டில் 5 என்ன ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மயில் நோட்டில் 2 நோட்டு கொடுத்துருக்கேன். நல்ல கண்டிஷன் உள்ள நோட்டு தான், பார்த்துக்குங்க. மயில் நோட்டில் 2. இது நல்ல கண்டிஷனாக உள்ள 2 ரூபாயில் சிக்னேச்சரை பாருங்கள். ஐஜி பட்டேல் கொஞ்சம் ரேரான நோட்டு. 1 சிக்னேச்சரை பார்த்துக்குங்க. 2 பார்த்தீங்களா? சிக்னேச்சரை பாருங்கள். எல்லாம் ரேரான நோட்டை தான் போட்டிருக்கேன். 3 2 ரூபாயில் 3 நோட்டு கொடுத்துருக்கேன். 5 ரூபா யூஎன்சி கண்டிஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆரன் மல்கோத்ராவா நல்ல கண்டிஷனாக உள்ள நோட்டு. 1 சிக்னேச்சரை பார்த்துக்குங்க. 2 3 அதில் ஒரு 3 நோட்டு கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், எல்கேஜா நோட்டு கொஞ்சம் ரேர் நோட்டு. எல்கேஜா பார்த்துக்குங்க. பின்னாடியும் கண்டிஷனாக உள்ள நோட்டு தான். இதையும் பார்த்துக்குங்க. எஸ் ஜெகநாதன் இது கொஞ்சம் ரேராக உள்ள நோட்டு தான். கண்டிஷனை பார்த்துக்குங்க.
பார்த்துக்கிட்டலாம். இத்தனை நோட்டும் ஒரு லாட்டாக கொடுத்துருக்கேன். ரேரு, கேரு எல்லா நோட்டு இருக்குது. இதுக்கே மார்க்கெட்டில் ஒரு 300 ரேட் இருக்குது இந்த நோட்டுக்கு. அது மாதிரி அக்ரிகல்ச்சர் உங்களுக்கு தெரியுமில்ல, நான் சொல்ல வேண்டாம் மார்க்கெட் எவ்வளோ இருக்குன்னு. இதையும் பார்த்துக்குங்க. இந்த அமெரிக்க நோட்டுக்கு மார்க்கெட்டில் 250-300 ரேட் இருக்குது. நானே கொடுத்துருக்கேன், என் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். வேண்டாம் உங்களுக்கு எண்ணி காணிக்கவா மொத்தம் எத்தனை நோட்டு இருக்குன்னு? எண்ணிடுவோமா? லேட்டாக உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 23 24 24 25 26 நோட்டு. சரியா? 26 நோட்டு 1800 ரூபாய் கொடுத்துருக்கேன். 1800 ரூபாய் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு லாட்டு தான் இருக்குது, வேணால் வாங்கிக்கோங்க. சரியா? 1800 ரூபாய் கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு வீடியோ வரும். இன்றைக்கி இன்னொரு வீடியோ போடலாம்னு நினச்சிருக்கேன், பார்க்கலாம். சரியா? 1800 ரூபாய்க்கு இந்த ஒரு லாட் இருக்குது. உங்களுக்கு பகுதிக்கு பகுதி லாபம் கணக்கு கூட்டினா. இது நீங்கள் ஒன்றா வாங்கினீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு பக்கம் வரும். ஒவ்வொன்றா வாங்கினா போட்டு நோட்டுக்கெல்லாம் இப்போ 100 ரூபா, மைல் நோட்டுக்கு 100 ரூபா கணக்கு பண்ணிக்கோங்க. அதில் 5 ரூபா மான் நோட்டு, ஜெகநாத நோட்டு இருக்குது, ரேர் நோட்டு எல்லாம் கணக்கு கொடுக்குங்க. 1800 ரூபாய் கொடுத்துருக்கேன். ரொம்ப லோ ப்ரைஸில் கொடுத்துருக்கேன். எனக்கு அப்படி வந்துச்சு, அதனால் அப்படியே கொடுக்கேன். வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. இது அப்படியே ஒரு ஆள் கொண்டாந்தாரோ அதை அப்படியே கொடுக்கேன். சரியா? யார் வேணால் டக்குன்னு வாங்கிக்கோங்க. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க.